கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு வச்சு அதில் ஒரு ஹை வரும்ல, அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து அப்படி தான். இப்போ நம்ம நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படி இருக்கும். இப்போ எம் நைட் ஷியாமலனோட படங்களில் கிளாஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸ்பிளிட் ஆமாம், அது ரீசெண்டாக வந்து ஷியாமலன் 2.0. யா அது வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஷியாமலன் படம் எனக்கு வந்து தோணலை. ஏன்னா வந்து ஷியாமலனோட லாஸ்ட் ஐ திங்க் ஒரு அவரோட கரெக்டாக மூடு இருக்கிற படம் வந்து ஐ திங்க் அந்த வில்லேஜ், அதுக்கப்புறம் வந்து வரலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹேப்பனிங் ஈவன் அது கொஞ்சம் கிரிட்டிசிசம் இருக்குன்னாலும் வந்து அது ஸ்டில் ஒரு ஷியாமலன் படம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷியாமலன் படம் நான் பார்க்கல. ஈவன் ஆஃப்டர் ஹி கேம் பேக் ஆஃப்டர் ஒரு கொஞ்சம் ஃபெயிலியர் போயிட்டு இருந்ததுல, அதுக்கப்புறம் திரும்பி ஹி கேம் பேக் வித் ஸ்பிளிட் வந்து அவரோட கம்பேக் தான் சொன்னாங்க. ஸோ அது கூட வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஷியாமலனோட ஒரு கம்பேக் மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா அந்த பழைய ஷியாமலனோட ஃப்ளேவர் வரல ஃபுல்லாக. நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, இந்த டைரக்டர் பேர் வந்து எல்லாருமே மலையாளி தான், வந்து மனோஜ் ஷியாமலன் மலையாளி தான். தமிழ்நாடு ஐ திங்க் தமிழ் தான் அங்கே வந்து மலையாளி தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டது. அது வேற ஒன்று இருந்துச்சுல்ல. இப்போ எம் நைட் ஷியாமலன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய் ஹாலிவுட் அந்த விஷயம் வந்து பெரிய லெவலில் வந்து பேசிட்டு இருந்தது. கரெக்ட். அந்த டைமில் எனக்கு ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் வந்து பெரிய இது கிடையாது. அந்த டைமில் ஐடியாவே கிடையாது. சின்ன பையன் தான் வந்து